அது ஃப்ரெண்ட்ஷிப் தான்க்கா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சொல்லுவாங்க அம்மா அப்பா தான், அவங்க ஃபர்ஸ்ட் தான். அவங்க வந்து வீடு இருக்க தான் இருப்பாங்க. மற்றபடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ஃபுல்லாகவே பசங்க தான். பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இந்த அளவுக்குன்னா அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான். அவனுங்க தான் நம்ம இப்ப நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனா கூட கூட நிக்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். நமக்கு பிரச்சனை கூட வந்து நிக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே அவனுங்க தான். பேரண்ட்ஸ் கூட நம்ம வெளியே தவிர்த்துருவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு இப்போ லைஃப்ல ஒரு பிரச்சனை இவன் இருக்கான், இவன் நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவான், அது ஒரு நம்பிக்கை. கடைசி வரைக்கும் நம்மள விட மாட்டான், அது ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணும். ஏன்னா நம்ம அப்பதான் நம்மகிட்ட இருக்க விஷயங்கள்லாம் தாட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து காலேஜ் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு அனுபவம். நம்ம ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃபன்னா அது ரொம்ப ஈஸியா நமக்கு ஹர்ட் ஆகாம அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு நம்மள அடுத்த மொமெண்ட்டுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல அவங்க ரொம்ப பெஸ்ட்னு ஃபீல் பண்ண தோணும். அவனுக்கு இல்லாம நான் இல்லை, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லலாம். இப்போ ஆத்திர வருஷத்துக்கு கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான், ரொம்ப தேவை. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் தான் மேம். சொல்ல தெரியல. ஆனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நல்லா ஜாலியா தான் இருந்தோம். நல்லாதான் இருக்கு. இல்ல இல்ல. ஆமா ஆமா. ஆமா, போன் கால் தான். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே ஷேர் பண்றது, அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறமேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளவு தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். சில சில பேர் ட்ரூவா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் என் கூட இருக்கவங்க அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு சொன்னா ரொம்ப முக்கியம். வை பிகாஸ் எப்படி ஃபேமிலி, அம்மா அப்பா, பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மள ஒரு பேக் போன் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல ரொம்ப முக்கியம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, பட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் கொஞ்சம் பிக் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃபார் எவர் அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டை பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அண்ட் பிட்ரேட் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். ஆமா, ரொம்ப முக்கியம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இது வந்தாலும் அவங்க வந்து சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ரொம்ப மஸ்ட் நான் நினைக்கிறேன். வந்து நமக்கு எப்பயுமே நம்ம லான்லியா இருந்தா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் மாதிரி தெரியும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வசோட நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அவங்க கிட்டதான் நம்ம மனசு விட்டு ஷேர் பண்ண முடியும். ஆனா அது உண்மையா இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டதான் நம்மளால ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்டு லைஃப்ல வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற அனைத்துமே வந்து ஃப்ரெண்டு தான். அதாவது உறவினர்கள், அப்புறம் அம்மா அப்பா, அவங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கும் போது வந்து அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து உண்மையா இருப்பாங்க. நம்ம எதையும் எதிர்பார்க்காம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம
கேர் பண்ணி எடுத்துன்னு போகணும்.